அனைவருக்கும் வணக்கம். நம்ம வெயிட் லாஸ், உடல் பருமன், தொப்பை குறைக்கிறது, இதை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோல பேசியிருந்தோம். இது சம்பந்தமா நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா அதுக்கு நம்ம தனியா நிறைய வீடியோஸ் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். நிறைய பேர் அதை பத்தி கேட்டிருந்தீங்க, ரொம்ப நன்றி. ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் நிறைய பேர் ஏன் வெயிட் கெயின் ஆகிறோம், தொப்பை போடுறோம் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். நம்ம இருக்கிற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸும் சரி, இந்த சாப்பாடு, நிறைய துரித உணவுகள் எடுத்துக்கிறோம், அந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. இப்படி உடம்பு எடை கூடும்போது நமக்கே தெரியும் நிறைய பிரச்சனைகள் வரும். ரைட் ஃப்ரம் அந்த வெயிட்டை பேர் பண்ணனால மூட்டு வலிகள் ஏற்படுறது, மூச்சு தொந்தரவு ஏற்படுறது, மலச்சிக்கல் ஏற்படுறது, ரொம்ப ரேரா சில பேர் வந்து வெயிட் ரொம்ப அதிகமா இருக்கும்போது ஈவன் புற்றுநோய் கட்டிகள் ஏற்படுத்துற ரிஸ்க் நம்ம நிறைய இருக்கு. ஸோ இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருந்தோம். நிறைய பேர் நம்ம வெயிட் குறைக்கலாம் அப்படின்னு இன்டென்ஷனா நினைப்போம், பட் பண்றோமான்னு கேட்டீங்கன்னா பண்றதே கிடையாது. அதுவும் இல்லாம சில பேர் பாத்தீங்கன்னா நான் சில முயற்சிகள் எடுத்த டாக்டரா நான் பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆகல அப்படின்னு நீங்க கண்டிப்பா சொல்லியிருந்தீங்க. இதுக்கு பேசிக்கா முதல் விஷயம் நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வெயிட் கெயினுக்கான காரணம் என்ன, அந்த நம்ம கெயின் பண்ற எக்ஸ்ட்ரா வெயிட் உடம்புல வந்து எங்க போய் ஸ்டோர் ஆகுது, என்ன ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகுது, என்ன செய்வதன் மூலம் நம்ம வந்து வெயிட்டை கண்டிப்பா குறைக்க முடியும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே கண்டிப்பா எந்த ஒரு பெரிய சிரமமும் இல்லாம, அதுக்குன்னு பெரிய அளவுக்கு மெடிசன்ஸும் யூஸ் பண்ணாம, ஈஸியா உங்களுடைய டெய்லி ரொட்டீன் நீங்க பண்ற வேலைகளும் அஃபெக்ட் ஆகாம கண்டிப்பா உங்களை வெயிட் குறைக்க முடியும். இந்த வீடியோல பிளஸ் இந்த வீடியோல இருந்து நம்ம போடுற ஒரு சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவா யாருக்கெல்லாம் உடம்ப குறைக்கணும், தொப்பையை குறைக்கணும், ஃபிட்டா இருக்கணும், இந்த வெயிட் கெயினால வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் வந்து சமாளிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா மிக மிக உபயோகமா இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அடுத்த கன்செகட்டிவா அந்த வாரமும் சரி அடுத்த வாரமும் சரி எக்ஸ்க்ளூசிவா வெயிட் குறைக்கிறதுக்கு தேவையான உங்களுக்கு சயின்டிபிக்கான விஷயங்களை தான் நான் பேச போறேன். ஸோ நீங்க வெயிட் கெயினுக்கு நிறைய பேர் வந்து ஃபாலோ பண்ணது ஏன் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாத இருக்கு அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, இதுதான் மெயின் ரீசன். என்னன்னா, எல்லார் உடம்பும் ஒரே உடம்பு கிடையாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்படி வந்து நம்மளுடைய உள்ளங்கையில் இருக்கிற தம் பிரிண்ட், அந்த ரேகைகள் வந்து மாறுபடுதோ, அதே போல ஜென்ரலைஸ்டா ஒரு 65 kg உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு, நீங்களும் 65 kg இருக்கீங்க, வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறீங்க, உங்க ஃப்ரெண்டு கொடுத்த டயட் சார்ட்டை நீங்க யூஸ் பண்ணீங்க, குறையுமா கேட்டீங்கன்னா கண்டிப்பா குறையாது. ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலைஸ்டா நம்ம வந்து அதுக்கான ஒர்க் அப் பண்ணணும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மேல் ஃபீமேல், ஆண் பெண்ணை வச்சு அந்த பிஎம்ஆர் சொல்லுவோம், அது மாறுபடும். அதே போல நீங்க செய்யற வேலையை வச்சு உங்களுக்கு ஒரு நாள் தேவைப்படுற அந்த கலோரி, அந்த சத்துடைய அளவு வேறுபடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இதனால ஜென்ரலா ஒரு டயட் சார்ட் கொடுத்து நீங்க ஃபாலோ பண்ணுங்க வெயிட் குறைஞ்சிடும் அப்படின்னு கண்டிப்பா சொல்லவே முடியாது. பட் ரொம்ப எளிதா உங்களோட வெயிட்டை குறைக்க முடியும். அது எப்படின்றதுதான் இன்னைக்கு வீடியோட நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த வீடியோல இருந்து சீரியஸா எல்லா வீடியோவும் பாருங்க. கட்டாயம் சொல்றேன், நீங்க ஃபுல் டெடிகேஷனோட சின்சியரா இதை மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னாவே எவ்ரி மந்த் உங்களோட கண்கூடா அந்த வெயிட் லாஸ் ஆகிறத உங்களோட பார்க்க முடியும். இதுக்கு முன்னாடி நான் சொல்லிக் கொடுத்த 2 முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஏற்கனவே சர்க்கரை வியாதி இருக்கு அப்படின்னா இந்த விஷயங்களை ஃபாலோ பண்றதுக்கு முன்னாடி நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிற சுகர் டாக்டர் கிட்ட ஒரு ஒப்பீனியன் வாங்கி கொள்வது நல்லது. ஏன்னா இதுல வந்து நிறைய நம்ம அந்த கலோரி டெபிசிட் எல்லாம் பேசுவோம். அதெல்லாம் வந்து உங்களுடைய நீங்க போடுற இன்சுலினுடைய அளவையோ மாத்திரையோட அளவையோ மாறுபடுத்த வாய்ப்பு இருக்குனால அதை நீங்க கண்டிப்பா கன்சல்ட் பண்ணுங்க. ஒண்ணு இல்ல, ஏற்கனவே ஏதாச்சும் இருதய தொந்தரவு ரொம்ப பாதிப்பு இருந்தால் அதுக்கான வைத்தியங்கள்லாம் நீங்க எடுத்துட்டு இருந்தீங்கனாலும் உங்களுடைய மருத்துவரை நீங்க பாக்குற கார்டியாலஜிஸ்ட கன்சல்ட் பண்ணிட்டு இதை ஃபாலோ பண்றது நல்லது. வாங்க நம்ம இன்னைக்கோட வீடியோக்குள்ள போகலாம். இந்த வெயிட் லாஸ் சீரியஸ்ல இந்த வெயிட் லாஸ் அச்சீவ் பண்றதுக்கு நீங்க செய்ய வேண்டியது 3 முக்கியமான விஷயம். நம்பர் 1 பாத்தீங்கன்னா, கால்குலேட் யுவர் பிஎம்ஐ. அது பிஎம்ஐ அப்படின்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஒருடைய உயரத்துக்கு அந்த வெயிட், அவருடைய எடை வந்து சரியா இருக்கா அப்படின்றத கால்குலேட் பண்ணி தான் இந்த பிஎம்ஐ அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த பிஎம்ஐ வச்சு ஒரு பேஷண்ட் அண்டர் வெயிட், அதாவது வெயிட் குறைவா இருக்காங்களா, இல்ல வந்து சீரான ஒரு இடையில இருக்காங்களா, இல்ல ஓவர் வெயிட் சொல்லுவோம், ஒபிசிட்டி 1, 2, 3 பிரிப்போம். ஸோ இந்த பிஎம்ஐயை முதல்ல நீங்க கால்குலேட் பண்ணணும். இந்த பிஎம்ஐ எப்படி கால்குலேட் பண்றது நான் அடுத்து சொல்றேன். நம்பர் 2 நீங்க என்ன பார்க்கணும் அப்படின்னா, டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு உங்களுடைய உடம்புக்கு, அதாவது அந்த உடம்பு சீரா இயங்குறதுக்கு தேவையான அனைத்து, மூளை வேலை செய்யணும், இருதயம் வேலை செய்யணும், மூச்சு இழுத்து விடுறோம், குடல்கள் அசையணும், இதுக்கெல்லாம் தேவைப்படுற எனர்ஜி பிளஸ் உங்களோட டே டு டே ரொட்டீன், நீங்க வேலைக்கு போறீங்க, வரீங்க, நடக்கிறீங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நாளைக்கு உங்களுக்கு எவ்வளவு எனர்ஜி தேவைப்படுது அப்படின்றது தான் டோட்டல் எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். அது காம்பினேஷன் ஆஃப் 2. ஒன்று பாத்தீங்கன்னா பிஎம்ஆர் சொல்லுவோம், பேசல் மெட்டபாலிக் ரேட். 2வது பாத்தீங்கன்னா எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். இதனுடைய ஒரு டோட்டல் கூட்டு தான் வந்து டோட்டல் டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர். இதை நீங்க உங்களுக்கு எவ்வளவு கால்குலேட் பண்ணணும். 3வது விஷயம் பாத்தீங்கன்னா பர்னிங் எக்ஸஸ் ஃபேட். ஏற்கனவே உங்க உடம்புல இருக்கிற அதிக எடைக்கு மெயின் காரணம் பாத்தீங்கன்னா ட்ரைகிளிசரைட்ஸ் என்ற கொழுப்பு வயிற்றுலயும் வயிற்றுக்குள்ளாரையும் ஸ்டோர் ஆயிருக்கும். அதை வந்து நம்ம கரைக்கணும். அதை எப்படி பண்ணலாம்? நம்பர் 1 பாத்தீங்கன்னா கலோரி டெபிசிட். கலோரி டெபிசிட்னா நம்ம ஒரு நாளைக்கு இப்ப எவ்வளவு உணவு எடுத்துட்டு இருக்கோமோ அந்த உணவுடைய அளவை குறைக்கிறது. 2வது பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ். ஏற்கனவே இருக்கிற கொழுப்பு வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணி கரைக்கிறது.
இந்த 3 விஷயங்களை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணீங்கன்னா கட்டாயம் 6 வீக்ஸ் டு 8 வீக்ஸ்ல நீங்க கண்கூடா பாக்குற அளவுக்கு உங்களோட உடல் வந்து கண்டிப்பா உடல் பருமன் குறைஞ்சு வரும். சோ உங்களுடைய பிஎம்ஐ எவ்வளவு நீங்க ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணணும். ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இப்போ கரண்டா உங்களுக்கு எவ்வளவு டெய்லி எனர்ஜி எக்ஸ்பெண்டிச்சர் தேவைப்படுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். மூணாவது விஷயம் பாத்தீங்கன்னா இருக்கிற கொழுப்பை நம்ம கரைக்க ஆரம்பிக்கணும். சோ இந்த 3 விஷயங்களை தான் அடுத்தடுத்த வீடியோஸ் எல்லாம் போட போறோம். நீங்க ப்ராப்பரா ஒரு கன்சிஸ்டன்டா டெடிகேஷனா இந்த 3த்தையும் நெக்ஸ்ட் நம்ம வீடியோஸ் போடுறது மூலமா அதை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா கட்டாயம் உங்களோட வெயிட் குறைஞ்சு வரும். இப்போ நான் பிஎம்ஐ பத்தி அடுத்த வீடியோல நான் பேச போறேன். நன்றி, வணக்கம்.